இன்னைக்கு நம்ம பேரனாய்ட் ஸ்கிசோஃப்ரெனியா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பேரனாய்ட் ஸ்கிசோஃப்ரெனியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு டெலிஷன் ஆஃப் பர்செக்யூஷன், அதான் என்ன சொல்கிறதுனா நமக்கு யாரோ ஏதோ கெடுதல் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் வரும். அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோ யாராவது ஒரு பர்டிகுலர் பர்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், இவங்க எனக்கு எதிராக நடந்துக்கிறாங்க அப்படின்ற சந்தேகம் வரும். ஆனால் அந்த சந்தேகம் சாதாரணமாக நமக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அட போடா அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். பட் இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்தேகத்தை நம்புவாங்க. அவங்க அந்த உலகத்துக்குள்ளே இருப்பாங்க. அந்த பர்டிகுலர் பர்சன் எனக்கு எதிராக தான் நடந்துக்கிறாங்க, எனக்கு ஏதோ பண்ண பார்க்குறாங்க அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாங்க. யாராவது போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இல்லைப்பா அப்படிலாம் சொன்னால் அதெல்லாம் நம்பவே மாட்டாங்க. கன்ஃபார்மாக அவன் எனக்கு எதிராக தான் இருக்கான், அது எனக்கு கண்டிப்பாக தெரியும், அந்த அளவு அவங்க நம்புவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பேரனாய்ட் ஸ்கிசோஃப்ரெனியா டெலிஷன் ஆஃப் பர்செக்யூஷன் சொல்லுவாங்க. அது இருக்கும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களாம் என்னை பற்றி பேசுகிறாங்க, அவங்களாம் வந்து எனக்கு எதிராக பிளான் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயம் இருக்கும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா காதில் குரல் கேட்கும். அதாவது என்ன சொல்கிறதுனா யாரோ லைக் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்ற மாதிரி குரல்லாம் அவங்களுக்கு கேட்கும். ஸோ இதனாலே வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த நம்பிக்கைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் இது வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம மூளையில் லிம்பிக் சிஸ்டம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த டோபமின்றது ரொம்ப அதிகமாக சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் வந்துட்டு நடக்காத விஷயம்லாம் நடந்த மாதிரியே தோணும். அதனால தான் பேரனாய்ட் ஸ்கிசோஃப்ரெனியான்றது வந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த பேரனாய்ட் ஸ்கிசோஃப்ரெனியா பற்றி உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆலவந்தான் மூவி அது எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அதில் வில்லன் கமல்ஹாசன் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து நிறைய கெடுதல் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போது அவங்க தம்பி ஒய்ஃப் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து நம்ம கெடுதல் பண்ண பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு தப்பான பிலீஃபில் போய் மாட்டிகிட்டு இருப்பார். அதை கம்ப்ளீட்டாக நம்பிக்கிட்டு இருப்பார். அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்துக்கிட்டு இருப்பார். அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு எதிராகவே நடந்துக்கணுன்ற மாதிரி அவர் நிறைய பிஹேவ் பண்ணுவார், நிறைய லாலாம் பிரேக் பண்ணுவார். ஸோ இதில் என்ன நீங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பிக்கையில் மாட்டிக்கிட்டு அவங்க வந்து நிறைய ஆக்டிங் அவுட் பிஹேவியர்ஸ் போயிட்டு அதுக்கு எதிராக அவங்கள தவிர்க்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கான பிஹேவியர்ஸில் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைம் அவங்க வயலண்ட்டாக ஆகிறது வாய்ப்பு இருக்குது, அக்ரெசிவ் ஆக வாய்ப்பு இருக்குது, மற்றவங்க திட்டுறது, அப்யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இந்த பேரனாய்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க, எனக்கு பின்னாடி சுற்றி வராங்க அப்படின்ட்டு அவங்க போயிட்டு ஒரு இடத்துல போய் முடங்கி அந்த ரூம் விட்டு வெளில வராத அளவுக்குலாம் இருந்துலாம் நான் சில பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த நோய் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பேரனாய்ட் ஸ்கிசோஃப்ரெனியாவில் அவங்களுக்கு இந்த சைக்காட்டிக் சிம்டம் ஒரு இடத்துல இருந்தாலுமே சரி, அவங்களால அன்றாட வாழ்க்கையை அவங்க மற்ற இடத்துல அவங்க பேசுகிறதுலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இவங்களும் என்ன இப்போ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க, பிரச்சனை இல்லாத மாதிரி தானே இருக்கார், நல்லா தானே பேசுகிறான்ற அளவுக்கு வந்துட்டு அவங்க நடந்துப்பாங்க. பட் அவங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா, அந்த சந்தேகன்ற அந்த பர்டிகுலர் ஏரியாவில் தான் அவங்களுக்கு பிரச்சனையே வந்து நல்லா கிளியராக இருக்கும். பட் மற்ற இடம்லாம் அவங்க நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு இந்த பிரச்சனை இருக்குன்ற அந்த இன்சைட்டும் இருக்காது. அதாவது நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நமக்கு இது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற அந்த புரிதலும் இருக்காது. அவங்களுக்கு நான் நினைக்கிறது தான் கரெக்டு, மற்றவங்களாம் தப்பாக இருக்காங்கிற மாதிரி தான் தோணும். ஸோ இதனாலேயே அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் சுற்றிட்டு இருக்க வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் சுற்றி இருக்கவங்க தான் நிறைய அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெடிக்கேஷன் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நார்மலாகவே வந்து ஒரு ஸ்கிசோஃப்ரெனிக் சிம்டம் அப்படின்னு பார்த்தோன்னா 2 வருஷம் வரைக்கும் மாத்திரை கொடுத்தே ஆகும். இன்கேஸ் நம்ம கொடுக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா லைக் மெக்னாட்டன்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. மெக்னாட்டன்ஸ் ரூல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்சானிட்டி, அதாவது சைக்கோசிஸ் வந்து அதனால் தப்பு பண்ணுறாங்களே, ஏதாவது ஒரு வயலண்ட் பிஹேவியர் யாரையும் மர்டர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு தன்னை அறியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இன்சானிட்டி ப்ளீ, அவங்க அந்த தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மெக்னாட்டன்ஸ் ரூல் வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெக்னாட்டன்றவர் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு அவருக்கு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பீல் வந்துட்டு நம்மளை வந்து ஏதோ பண்ண பார்க்குறாரு, நம்ம வந்து ஸ்பை வச்சு நம்ம வந்து ஸ்பை பண்ண பார்க்குறாரு, ஸோ அவர் வந்து நம்ம கொலை பண்ணணுன்ற முடிவுக்கு வந்துடுவார். ஸோ இதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் தீர்த்து கட்டணும் போயிட்டு அவரை சுட்டத்துக்கு பதிலாக அவருடைய செக்ரட்டரி, அதாவது ட்ரமாண்டை சுட்டுடுவார். ஸோ இதனால் வந்து இதுக்கப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சி அவருக்கு வந்து சைக்காட்டிக் சிம்டம் இருக்குன்றதை பார்த்து அதுக்கப்புறம் தான் அது ஒரு பெரிய சென்சேஷன் யூஸ் ஆகி அதுக்கப்புறம் இந்த மெக்னாட்டன்ஸ் ரூல்ன்றதை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த இன்சானிட்டி இருக்குதுன்னா வந்துட்டு அதனால் கண்டிப்பாக தண்டனை கிடைக்காதுன்னு தான் கிடையாது. ஸோ இந்த பேரனாய்ட் ஸ்கிசோஃப்ரெனியாக்காகவே வந்து மெக்னாட்டன்ஸ் ரூல், இந்த இன்சானிட்டி ப்ளீன்ற ஒரு ரூலே வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்னென்னா வந்து இன்கேஸ் பேரனாய்ட் ஸ்கிசோஃப்ரெனியா இருக்கிற யாராவது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது அவசியம். அவங்கள அப்படியே விட்டுறாதீங்க.